ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து அளவை அதிகரிக்கக்கூடிய 8 ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான கர்ப்பத்தை பராமரிக்கிறதுக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தையோட வளர்ச்சிக்கும் பிரசவம் முழுவதும் குழந்தை வளர்ச்சி சீராக இருப்பதற்கும் இந்த இரும்பு சத்து ரொம்ப முக்கியமானது. போதுமான அளவில் இரும்பு சத்து தாயோட உடம்புல இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ரத்த சோகைக்கு வழிவகுக்கும். இதனால் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அது மாதிரி பிற சிக்கல்கள் கூட ஏற்படலாம். எதுக்கு இரும்பு சத்து முக்கியமானது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் உடல் முழுவதுமே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள புரதமான ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் இருக்க இரும்பு தான் நம்ம உடலுக்கு ஆக்சிஜனை செலுத்தும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது வளரும் குழந்தைய ஆதரிக்கும். அது மாதிரிக்கு உங்களோட ரத்தத்தின் அளவை அதிகரிக்க செய்யும் இந்த இரும்பு சத்து. உங்களோட கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். உங்கள் ரத்தத்தில் போதுமான அளவு ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்கள் இல்லாத நிலை தான் நம்ம ரத்த சோகை ஏற்படும். இந்த ரத்த சோகையானது உங்களுக்கு ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பல சிக்கலை ஏற்படுத்தும். போதுமான அளவில் உங்களோட இரும்பு சத்து நீங்கள் சாப்பிடலைன்னா உங்களோட கருவின் வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு ஏற்படலாம். உங்கள் குழந்தை குறைப்பிரசவமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு குறைந்த எடை கொண்ட குழந்தையாகவும் பிறப்பாங்க. பிரசவத்தின் போது பல சிக்கலை ஏற்படுத்தும். ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதை அதிகரிக்கிறதுக்கான 7 உணவுகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கீரை. இதில் பசலைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இதோட பாலக், பன்னீர் மற்றும் பசலைக்கீரையும் சேர்த்து பல்வேறு உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம். இது சாலடாகவும் ஸ்மூத்தியாகவும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகளில் இரும்பு சத்து நிறையா இருக்கும். முக்கியமாக மைசூர் பருப்பு, பாசிப்பருப்பு, சன்னா பருப்புலலாம் நிறையா இருக்குது. இது சூப்பாவோ இல்லை காய்கறிகளோடு சேர்த்தும் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் சாப்பிடலாம். அடுத்து பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். அதாவது பீன்ஸ்னால் ராஜ்மா இருக்குது பார்த்திங்களா, அது சாப்பிட்லாம். கொண்டக்கடலை சாப்பிட்லாம். கருப்பு பட்டாணி சாப்பிடலாம். கருப்பு பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். இதில் அதிக இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஆட்டு இறைச்சியில் சுவரொட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரலில் சாப்பிடும் போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு சிறந்த உணவாக இருக்கும். அடுத்து விதைகளில் பூசணி விதை, எள் விதைகளில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. சூரியகாந்தி விதைகளில் கூட இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை சாலட்டில் தூவி சாப்பிடலாம். ஸ்மூத்தியாக செய்யும் போது இதை சேர்த்துக்கலாம். கேக்கு மணிக்கு சாப்பிடும் போது இதை பயன்படுத்தலாம் அரைச்சி கூட. அடுத்து கொட்டைகளில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து சாப்பிடும் போது உங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இது உணவில் சேர்க்க தேவையில்லை. சிற்றுண்டியாக சேர்ப்பது உங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. இதில் முருங்கைக்கீரையும் ரொம்ப பெஸ்ட்டு. காலையில் வெறும் வகுத்தில் கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம், சீரகம், முருங்கைக்கீரை மட்டும் வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு இரும்பு சத்து இன்க்ரீஸ் ஆகும். என்னதான் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிற போது டாக்டர் சொல்லக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகளையும் எடுக்கணும். நன்கு சமைச்சு தான் சாப்பிடணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அரைகுறையாக சமைச்சு சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களோட ரத்தத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிற போது பெனிஃபிட்டாக இருக்கும். கூடவே சேர்ந்து யோகா, உடற்பயிற்சியெல்லாம் செய்யும் போது உங்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு எளிதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.